சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருத்தணி கோவிலோட வரலாறு. இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல அறுபடை வீடுகள் அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன். முருகப்பெருமானை பற்றி நிறைய தேடல்களும் பின் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். திருத்தணி கோவிலோட மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், அம்மன் வள்ளி தெய்வானை, தலவிருட்சம் மகுட மரம், புராண பெயர் சிறுதணி, ஊர் திருத்தணி, மாவட்டம் திருவள்ளூர். கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம். திருத்தணிகை மலைப்பகுதியில வசிச்ச குறவர்களோட தலைவனா நம்பிராஜன் இருந்தான். இவன் திருமாலோட புத்திரிய சந்தர்ப்ப வசத்தால ஒரு வள்ளி கொடிக்கு கீழே இருந்து கண்டெடுத்தான். அவளுக்கு வள்ளி அப்படின்னு பெயர் சூட்டி வளர்த்துட்டு வந்தான். வள்ளி திணைப்புணத்தை காவல் காக்கக்கூடிய பணிய செஞ்சுட்டு வந்தா. திணைப்புணம் அப்படின்றது உலகத்தையும் அதுல விளையக்கூடிய திணை பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம், உலகப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசையையும் குறிக்குது. இது உனக்கு சொந்தமானது கிடையாது, எனக்கு சொந்தம் அப்படின்னு பறந்து வரக்கூடிய பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்குது. உலக ஜீவன்களையோ இத புரிஞ்சுக்காம கவன் கல்லால அதை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறது தெய்வத்தை புரிந்து கொள்ள தன்மையை குறிக்குது. இது உலகமே நிரந்தரம் அப்படின்னு சொல்லி கருதி இருக்கக்கூடிய இது போன்ற பாமர உயிர்களுக்கு தவம் யோகம் இது பற்றி எல்லாம் தெரியாது. இப்படிப்பட்ட உயிர்களையும் ஆட்கொள்றதுக்காகவே இறைவன் விரும்புவான். அப்படி வள்ளியை ஆட்கொள்றதுக்காக முருகப்பெருமான் முதியவர் வேடத்துல வந்தாரு. வள்ளியோ அவரை யாருன்னு தெரியாம பயந்து ஓடுனா. இறைவனோ அவளை ஆட்கொள்றதுக்காக யானை மூலமா பயமுறுத்தினாரு. அவள் அவரை தழுவுனா. இறைவனோட ஸ்பரிசம் பட்டதுமே ஞானோதயமும் பிறந்தது. அவரோட ஐக்கியமாகிட்டா. மக்கள் அவள் இறைவனோட ஐக்கியமானத திருமணமானதா கருதி வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. வள்ளியோட திருமண தலம் தான் இது. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சூரனை சம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறமா கோபம் தணிந்து இந்த தலத்துல தங்குனதுனால தணிகை மலை அப்படின்ற பெயர் பெற்ற இந்த தலம் திருத்தணி அப்படின்னு மாறிடுச்சு. திருமாலோட மகள்களான அமுதவள்ளி சுந்தரவள்ளி ரெண்டு பேருமே முருகப்பெருமான மணக்க வேண்டி தவம் இருந்தாங்க. இவங்கல்ல அமுதவள்ளி தெய்வானை அப்படின்ற பெயர்ல இந்திரன் கிட்டகையும், சுந்தரவள்ளி வள்ளியா நம்பிராஜன் கிட்டையும் வளர்ந்து முருகப்பெருமானை மணந்துகிட்டாங்க. சகோதரிகளான ரெண்டு பேருமே வேறு கிடையாது அப்படின்ற அடிப்படையில இங்க வள்ளியும் தெய்வயானையும் ஒரே அம்பிகையா கஜவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல அருள் கொடுக்கறாங்க. இவளோட வலது கையில வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில தெய்வானைக்கு உரிய நீலோத்பவ மலரும் வச்சிருக்கிறாங்க. தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளி கிழமைகள்ல இவள் கிளி வாகனத்துல எழுந்தருள்வா. மூலஸ்தானத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவர்ல குழந்தை வடிவில ஆதி பாலசுப்ரமணியர் இருக்கிறாரு. கைகள்ல அச்சர மாலை கமண்டலத்தோட இருக்கக்கூடிய இந்த முருகன்னா வள்ளி திருமணத்துக்கு முன்னாடி இங்க எழுந்தருளி இருந்தாரு. மார்கழி திருவாதிரையில இவருக்கு வெந்நீரால அபிஷேகம் செய்யறாங்க. குளிர்காலம் அப்படின்றதுனால அவர் மேல கொண்ட அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுது. வள்ளிய யானை ரூபத்துல பயமுறுத்தின விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் அப்படின்ற பெயர்ல அருள் கொடுக்கிறாரு. திருத்தணியில முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரணமான சந்தனம் சாத்துறது கிடையாது. முருகனுக்கு இந்திரனை காணிக்கையா கொடுத்ததா சொல்லப்படக்கூடிய சந்தன கல்ல அரைக்கப்படக்கூடிய சந்தனம் மட்டும்தான் சாத்தப்படுது. இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றில இட்டு கொள்ளாமல் நீர்ல கரைச்சு குடிச்சிடுறாங்க. இதனால பல நோய்கள் நீங்கிறதா நம்பிக்கை. விழா காலங்கள்ல மட்டுமே இந்த சந்தன பிரசாதமும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமான இந்திரன் ஆடி கிருத்திகை அன்னைக்கு பூஜை செஞ்சு வழிபட்டதா ஐதீகம். அதனால இந்த தலத்துல ஆடி கிருத்திகை விழா வெகு விமரிசையா கொண்டாடப்படுது. 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழா அப்போ சுவாமி அடிவாரத்துல இருக்கக்கூடிய சரவண பொய்கைக்கு எழுந்தருள்றாரு. இந்திரன் கல்கார புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் அப்படின்றதுனால இங்க அதிக அளவுல மலர் காவடியும் செலுத்துறாங்க. கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். திருத்தணிகை மலைக்கு செல்லணும் அப்படின்னு நினைச்சாலோ, தணிகை மலை இருக்கக்கூடிய திசை நோக்கி தொழுதாலோ, தணிகையை நோக்கி 10 அடி தூரம் சென்றாலோ நோய் நொடிகள் நீங்கும் அப்படின்னு தணிகை புராணம் சொல்லுது. திருத்தணிகையில 5 நாட்கள் தங்கி இருந்து என்னோட திருவடிகளை தியானித்து வழிபடுறவங்க வீடு பேரு பெறுவர் அப்படின்னு முருகப்பெருமான் திருத்தணி மலையோட மகிமைய வள்ளி குரத்தியிடம் விவரித்ததா கந்த புராணத்துல குறிப்பிடுறாரு கச்சியப்ப சிவாச்சாரியார். திருத்தணி முருகப்பெருமான மும்மூர்த்திகள் மட்டும் இல்லாம நந்தி தேவர், வாசுகி நாகம் மற்றும் அகத்திய முனிவர் இவங்களும் வழிபட்டு இருக்காங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு திருத்தணிகை முருகனை வழிபட்டு சூரபத்மனோட சகோதரரான தாரகாசுரன் கிட்ட இருந்து இழந்த தன்னோட சக்கராயுதத்தை மறுபடியும் பெற்றாராம். அவர் உருவாக்குனது விஷ்ணு தீர்த்தம். திருமால் கிட்ட இருந்து தான் கைப்பற்றிய சக்கராயுதத்தை முருகன் மீது ஏவினான் தாரகாசுரன். அதை தன்னோட மார்பிள ஏத்துக்கிட்டாரு முருகன். அதுக்கப்புறமா அந்த சக்கராயுதத்தை திருமால் கிட்டே ஒப்படைச்சிட்டாராம். இன்னைக்கும் தணிகை முருகனோட திருமார்புல சக்கராயுதம் பதிந்த தழும்ப பார்க்கலாம்.
இவரோட பாதத்துக்கு கீழே 6 எழுத்து மந்திரம் பொறித்த எந்திரமும் இருக்கு. ஒரு முறை பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாத பிரம்மனை தலையில கூட்டி சிறையில அடைச்சாரு முருகப்பெருமான். இதனால சிருஷ்டி தொழில் பாதிப்பு அடைகிறத விரும்பாத சிவபெருமான் சிறையில இருந்து பிரம்மனை மீட்டாரு. அதுக்கப்புறமா கர்வம் நீங்கிய பிரம்மன் சிவபெருமானோட ஆலோசனைப்படி இங்க வந்து தவம் இயற்றி தணிகை வேலனை வழிபட்டு அச்சசூத்திரம், கமண்டலம் மற்றும் சிருஷ்டி வல்லமையை மீண்டும் பெற்றாரு. அவர் உருவாக்கிய பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரம்மேஸ்வரர் லிங்கத்தை மலை பாதையில நம்ம தரிசனம் செய்யலாம். பிரம்மனோட மனைவி சரஸ்வதி தேவியும் தணிகை வேலனை வழிபட்டு அருள் பெற்றதா புராணங்களும் சொல்லுது. இந்த தளத்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி தீர்த்தமும் ஸ்ரீ சரஸ்வதீஸ்வரர் லிங்கமும் இதுக்கு சான்றாக இருக்கு. நந்தி தேவர் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட்டு பதி, பசு, பாசம் இந்த முப்பொருள் இயல்ப கூறக்கூடிய சைவ சித்தாந்த உபதேசத்தையும் பெற்றாரு. இதுக்காக முருகப்பெருமான் வரவழைத்த சிவ தத்துவ அமிர்தம் சொல்லக்கூடிய நதி நந்தி ஆறு அப்படின்னும், நந்தி தேவர் தவம் செஞ்ச குகை நந்தி குகை அப்படின்னும் வழங்கப்படுது. இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து சுனை ஒன்ன உருவாக்குனாரு. இந்திரன் நீல சுனை அதோட பேர். அதோட கரையில நீலோர் பல கொடியையும் வளர்த்தான். அதோட மலர்களால காலை, மதியம், மாலை அப்படின்னு 3 வேளையும் தணிகை வேலனை பூஜித்து சங்க பதுமநிதிகள், கற்பகத்தரு, சிந்தாமணி மற்றும் காமதேனு இது எல்லாத்தையும் பெற்றான். இதனால தணிகை முருகன் இந்திர நீல சிலம்பினன் அப்படின்ற பெயரையும் பெற்றாரு. இன்னைக்கும் இவரோட அபிஷேகத்துக்கு இந்திர நீல சுனையோட தீர்த்தம் தான் பயன்படுத்தப்படுது. இதுல பக்தர்கள் நீராடுறதுக்கு அனுமதி கிடையாது. திருத்தணியில முருகப்பெருமான தியானித்து தவம் இயற்றினா முத்தமிழ் அறிவும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னபடியே அகத்தியர் இங்க வந்து தவம் இயற்றி முருகப்பெருமானோட அருளையும் பெற்றாரு. பார்க்கடலை கடைஞ்சப்போ மந்திர மலையினால தன்னோட உடல்ல ஏற்பட்ட காயங்கள் குணமாகிறதுக்காக வாசுகி நாகம் இங்க வந்து முருகப்பெருமான வழிபட்டு நலம் பெற்றதா திருப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மலையோட மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வாசுகி தீர்த்தத்துல நீராடி தணிகை வேலனை வழிபட்டா நோய்கள் நீங்கும் அப்படின்றதும் ஐதீகம். தணிகை மலையோட தென்கிழக்கு திசையில சப்த ரிஷிகள் தணிகை முருகனை பூஜித்த இடமும் இருக்கு. இங்க அவங்க அமைத்த 7 சுனைகள் மற்றும் கண்ணீர் கோயில்கள் என இருக்கு. அருணகிரிநாதர் 63 திருப்புகழ் பாடல்களால இந்த தலத்தை பெரிதும் போற்றி துதிச்சிருக்கிறாரு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னோட கந்த புராணத்துல மலர்களில் தாமரை மலர் போலவும், நதிகள்ல கங்கை நதி போலவும், தலங்கள்ல காஞ்சிபுரம் போலவும் மலைகள் எல்லாம் சிறந்தோங்கி திகழ்றது திருத்தணிகை அப்படின்னும், உலகத்துல மலைகள் பல இருந்தாலும் சிவபெருமான் கைலை மலையினை காதலித்தது மாதிரி முருகன் திருத்தணிகை மலைய பெரிதும் விரும்பி அங்க மகிழ்ச்சியோட வீற்றிருக்கிறான் அப்படின்னு இந்த சிறப்பித்து சொல்லியிருக்காரு. திருமால் ஆலயங்கள் மாதிரி முருகனோட திருப்பாத சின்னத்தை, அதாவது சடாரிய பக்தர்களோட தலையில வச்சு ஆசி வழங்குறது திருத்தணி கோவிலோட தனி சிறப்பு. சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தரான திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிதரும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியோட அருள் பெற்றவர் தான். ஒரு முறை தன்னோட குருநாதரோட ஆணைப்படி திருத்தணி முருகனை தரிசனம் செய்ய வந்தாரு முத்துசுவாமி தீட்சிதர். அவர் படிக்கட்டுகள் ஏறி செல்றப்போ எதிர்பட்ட முதியவர் ஒருத்தர் முத்துசுவாமி அப்படின்னு கூப்பிட்டு தீட்சிதரோட வாயில கற்கண்டு ஒண்ண போட்டாராம். அந்த கற்கண்ட சுவைத்ததுமே பரவச நிலை அடைஞ்சார் தீட்சிதர். மறுகணமே ஸ்ரீ நாதாதி குரு குஹோ அப்படின்ற கீர்த்தனையும் பிறந்தது. முதியவரா வந்தது முருகப்பெருமானா அப்படின்றத உணர்ந்த முத்துசுவாமி தீட்சிதர் திருத்தணி முருகன் மேல 8 கீர்த்திகளை பாடினாரு. அவையே புகழ்பெற்ற விபக்தின் கீர்த்தனைகள் சொல்லப்படுது. திருவருட் பிரகாச வள்ளலார் தன்னோட இளமை பருவத்துல தியானத்துல இருந்தப்போ அவருக்கு திருத்தணி முருகன் கண்ணாடியில காட்சி கொடுத்திருக்காரு. இத திருவருட்பா 5ஆம் திருமுறை பிரார்த்தனை மாலை சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6ம் தணிகாசம் என் கண்ணுற்றது இந்த பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மருதமலை மாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்பட பாடலை பாடின மதுரை சோமு வருஷந்தோறும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு துவங்கி மறுநாள் காலை 4:30 மணி வரைக்கும் இடைவிடாம பக்தி பாடல்கள் பாடி பக்தர்களை மகிழ்விப்பாராம். இந்த வழக்கத்தை தன்னோட ஆயுள் வரைக்கும் கடைபிடிச்சாரு பாடகர் சோமு. வருஷத்தோட நாட்களை குறிக்கக்கூடிய விதமா 365 படிகளோட அமைந்த கோவில் தான் இது. ஆங்கிலேயர் ஆட்சியப்போ புத்தாண்டுல ஆங்கிலேயரை சந்திச்சு வாழ்த்து கூறுறத மக்கள் வழக்கமாவே வச்சிருந்தாங்க. இந்த பழக்கத்துல இருந்து மக்களை ஆன்மீக வழியில திருப்புறதுக்காக முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகளுக்கு 1919 புத்தாண்டு தினத்தப்போ துரைகளுக்கெல்லாம் துறையான முருகப்பெருமான வழிபடலாம் அப்படின்ற எண்ணமும் தோன்றினது. அதனால புத்தாண்டப்போ திருத்தணிக்கு போய் முருகப்பெருமான புத்தாண்டுல படிப்பூஜை செஞ்சு முருகனை வழிபடக்கூடிய வழக்கத்தையும் கொண்டு வந்தாரு. புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவுல ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி பூஜை செஞ்சு ஒரு திருப்புகழ் பாடப்படுது. அனைத்து படிகளுக்கும் பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்குது. தமிழ் புத்தாண்டுல 1008 கூட பால் அபிஷேகமும் நடக்கும்.
ஆங்கில புத்தாண்டு தினத்துல முருகப்பெருமான வேண்டி கோவில்ல அமைந்திருக்கக்கூடிய 365 படிகளுக்கும் பூஜை செஞ்சு ஒவ்வொரு படியிலையும் திருப்புகளை பாராயணம் செஞ்சு வழிபடுவாங்க. இந்த திருவிழாவில தான் முருகப்பெருமானுக்கு தணிகை துறை அப்படின்ற பெயரும் உருவானது. யானை வாகனத்தோட முருகன் காட்சி கொடுக்கிறாரு. இந்த யானை வெளியே பார்த்தபடி இருக்கிறது மாறுபட்டது. முருகன் தேவி யானை மணந்தப்போ ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவலோக யானையை இந்திரன் பரிசா கொடுத்தாரு. இதனால தேவலோகத்துல வளம் குறைஞ்சிடுச்சு. இதனால முருகன் யானையோட பார்வைய தேவலோகம் நோக்கி திருப்பும்படி சொல்ல யானையும் தேவலோகம் இருக்கக்கூடிய கிழக்கு நோக்கி இருக்குது. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல அசுரர்களோட போரிட்டு வென்றதோட அடிப்படையில முருக தலங்கள்ல கந்த சஷ்டி அப்போ சூரசம்ஹாரம் விமரிசையா நடத்தப்படும். ஆனா முருகனோட கோபம் தணிந்து காட்சி தரக்கூடிய தலம் அப்படின்றதுனால இங்க சூரசம்ஹாரம்ன்றது கிடையாது. அன்னைக்கு முருகனை குளிர்விக்கிறதுக்காக புஷ்பாஞ்சலி செய்வாங்க. தற்போது 1000 கிலோ வரைக்கும் பூக்களை இதுக்காக பயன்படுத்துறாங்க. முருகன் வலது கையில சக்தி ஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வஜ்ர வேலோட, அதாவது இடி போன்ற ஓசை எழுப்பக்கூடிய சூலம் போன்ற கருவிதான் இது. இடது கைய தொடையில வச்சு ஞான சக்தி தரரா காட்சி கொடுக்கிறாரு. இவர்கிட்ட மற்ற கோவில்களை காணப்படக்கூடிய வேல் கிடையாது. அலங்காரத்தப்போ மட்டும்தான் தனியா வேல் சேவல் கொடியெல்லாம் வைக்கிறாங்க. கோவில்கள்ல பைரவர் வேதத்தோட வடிவமான நாய் வாகனத்தோட தான் காட்சி கொடுப்பாரு. சில தலங்கள்ல 2 நாய்களோட பைரவரை நம்ம பார்க்கலாம். இங்க 4 நாய் வாகனங்களோட அவரை தரிசனம் செய்யலாம். ஒரு நாய் வழக்கம் போல பைரவருக்கு பின்னாடி புறம் இருக்கு. மற்ற 3 நாய்களும் பீடத்தை சுற்றி இருக்குது. அவை 4 வேதங்களாவே கருதப்படுது. கல்வியில புலமை பெறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மூலஸ்தானத்துக்கு பின்னாடி புறம் இருக்கக்கூடிய சுவற்றுல குழந்தை வடிவுல ஆதி சுப்பிரமணியர் இருக்கிறாரு. கைகள்ல அட்சர மாலை கமண்டலத்தோட இருக்கக்கூடிய இந்த முருகன்னா வள்ளி திருமணத்துக்கு முன்னாடி இங்க எழுந்தருளி இருக்கிறாரு. திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா மாசி பெருந்திருவிழா, வள்ளி கல்யாணம் 10 நாட்கள் திருவிழா. இந்த திருவிழால இந்த தளத்துல ரொம்ப பெரிய அளவில் நடத்தப்படுது. சித்திரை பெருந்திருவிழா தெய்வயான உற்சவம் 10 நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில கலந்துக்குவாங்க. ஆடி கிருத்திகையில 10 லட்சம் காவடிகள் எடுத்து வர்றது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். நடத்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணில இருந்து இரவு 9 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் முருகப்பெருமான பற்றியும் சிவபெருமான பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.